12 வருஷம் கழிச்சு கடவுளாக பார்த்து 9 நாள் லீவு கொடுத்தாரு. பட்டையை கிளப்பிடுச்சு. பழைய படம் மாதிரி இல்லைன்னு ரிப்பீட் ஆடியன்ஸு. எனக்கு ஒரு தியேட்டர் மேனேஜர் ஃபோன் பண்ணி, சார் வீடியோ காலில் வரீங்களா சார்? ஏன் என்ன விஷயம்னு ஒரு ஒரு பெரிய தியேட்டரு. இல்லை சார் இது நீங்கள் பார்த்தே ஆகணும் சார், எல்லோரும் ஸ்க்ரீன் மேலே ஏறி இதெல்லாம் 10 வருஷம் முன்னாடி பார்த்துருக்கோம் சார், பேப்பரெல்லாம் தூக்கி போட்டு ஸ்க்ரீன் மேலெல்லாம் ஆடிட்டு இருக்காங்க சார், புது ஸ்க்ரீன் போட்டிருக்கோங்க சார், என்ன சார் பண்ணுறது? அதுக்கு என்னையா நான் பண்ண முடியும்? உன் ஸ்க்ரீனை காப்பாற்றுறது நான் என்ன பண்ண முடியும்? நீ செக்யூரிட்டி வச்சு நீ அவங்களை கீழே இருக்கு. இல்லை சார் ஒரு வகையில் சந்தோஷமாக இருக்குது, ஒரு வகையில் பயமாக இருக்குது சார். நீங்கள் பாடின பாட்டுக்கு டான்ஸ் ஆடுறாங்க சார். நான் சத்தியமாக சொல்ல, நான் பாடின பாட்டுக்கு டான்ஸ் ஆடுறாங்களான்னு. சார் உங்கள் பாட்டுக்கு தான் சார் ரிப்பீட் ஆடியன்ஸ் வர்றாங்கன்னு. சரி கலிகாலம். நம்ம பாடின பாட்டுக்கு அதில் வேற விஜய் ஆண்டனி என்னை கான்சர்ட்டில் வேற கூப்பிட்டு என்னை பாட வச்சாரு. அதில் வேற பிளாக்ல டிக்கெட் வாங்கி என்னை பாடுறது பார்க்க வந்தாங்க. இதெல்லாம் நடக்கிறது அபூர்வமான விஷயம். அந்த மாதிரி ஒரு அபூர்வமான விஷயம் யோகிடால நடக்கணும். இந்த டீம், இந்த யோகிடா டீம் கண்டிப்பாக இதே சிரிச்ச முகத்தோட வெள்ளிக்கிழமை மதியம் ஷோ முடியும் போது இந்த சிரிப்போட தான் அவங்க வீட்டுக்கு போய் அவங்க குடும்பத்தில் அவங்க அவங்களோட சந்தோஷத்தை பங்கேற்கணும்னு நான் ஆசைப்படுறேன்.